எப்படி இருக்கு அவங்களுக்குலாம்? கண்டிப்பா மேடம். ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் அப்படின்னு வெரி சொல்லலாம். குட். ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா. எதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படின்னு கேட்டா மேடம், இப்ப சிம்மம் வந்து பாருங்க அஷ்டமத்து சனியில இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருவோமா? ஆட்டோமேட்டிக்கா கையிருப்ப புடுங்குவார். ஓ, நீ எவ்வளவு வந்து விடா கொண்டனா இருந்தாலும் அதாவது நம்ம வந்து கொடா கொண்டனா இருந்தாலும் அவர் விடா கொண்டனா இருந்து புடுங்க பாப்பார். சனி வந்து புடுங்கணும் முடிவு பண்ணிட்டா உங்களால என்னால என்ன மேடம் பண்ண முடியும்? முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா செய்வான். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப எப்படி நீங்க சந்தோஷமா ராசி சந்தோஷப்படக்கூடியது வேற நீங்க சொன்னீங்களேன்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லைங்களா? அது ஏன் சொன்னேன் அப்படின்னா மேடம் 6ஆம் மாசம் குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப அஷ்டமத்து சனியா இருந்து உங்களை முழுசும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சனி பகவானை அலக்க தூக்கி ஓரமா உட்கார வச்சிட்டா எப்படி இருக்கும்? குரு பார்வை அந்த மாதிரி அலக்க தூக்கி ஓரமா உட்கார வச்சிருச்சு. வந்து அதிகமாகும் எப்பன்னா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். 6ஆம் மாசத்துக்குள்ள அவங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் பயங்கரமா பேச ஆரம்பிப்பாங்க 12ஆம் மாசம் வரைக்கும். காரணம் என்ன? குருனோட பார்வை ராகு மேல இல்ல. அப்ப ராகு வந்து பாருங்க அவரோட பிளஸோட கூட அவரோட ஆட்டமும் இருக்கும். அப்ப என்ன மைனஸ் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே, ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷப்பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பரப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பரப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் வந்து நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து, அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. நிறைய நம்ம வந்து ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பரப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியோன்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. சிம்மம் எப்படி இருக்குது இந்த வருஷம் 2026 தமிழ் வருஷப்பரப்பில்? இந்த சிம்மம்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது அவங்களுக்குலாம்? கண்டிப்பாக மேடம். ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம். வெரி குட். ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா. எதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படின்னு கேட்டா மேடம், இப்ப சிம்மம் வந்து பாருங்க அஷ்டமத்து சனியில இருக்காங்க. அதாவது சனி பகவான் அஷ்டமத்து சனியா மாறினதுல இருந்தே நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்றதுண்டு, மேடம் கையில ஒரு 10,000 ரூபாய் வச்சிருந்தேன் மேடம், ₹1,00,000 வச்சிருந்தேன் மேடம், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மேடம், கொடுப்பா 1 மணி நேரத்துல கொடுக்குறேன்னு கேட்டா, நாளை காலைல கொடுக்குறேன்னு கேட்டா, இப்போ வரைக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடுச்சு. 15 வருஷம் நட்பு. இப்படி கையிருப்பு சனி பகவானால காணாம போன சிம்மம் எத்தனையோ உண்டு. அது ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருவோமா? ஆட்டோமேட்டிக்கா கையிருப்ப புடுங்குவார். ஓ, நீ எவ்வளவு வந்து விடா கொண்டனா இருந்தாலும் அவரு அதாவது நம்ம வந்து கொடா கொண்டனா இருந்தாலும் அவர் விடா கொண்டனா இருந்து புடுங்க பாப்பார். சனி வந்து புடுங்கணும் முடிவு பண்ணிட்டா உங்களால என்னால என்ன மேடம் பண்ண முடியும்? முடியாது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஏமாந்த சிம்மம் ரொம்ப உஷாரான ஆளுங்க தான் இப்படி ஏமாந்தவங்களே. அப்படிதான் ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட். நானு பொதுவாவே சிம்மமே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை உண்டு மேடம். காட்டுக்கு எப்படி ராஜா சிங்கமோ அந்த மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னா யாரையும் அவ்வளவு டக்கு நம்ப மாட்டாங்க. நம்பினா முழுசும் நம்புவாங்க. புரியுதுங்களா? ஒரு கூட்டத்துக்கே தலைமை தாங்குற அளவுக்கு அத்துணை பண்புகள் உண்டு. நிறைய பாலிடிக்ஸ்ல நிறைய பெரிய ஆளுங்களா சிம்மராசி அப்படின்னா இன்பில்ட்டாவே அவங்களோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ராசி அதிபன் சூரியன் மேடம். அப்ப சூரியன் அப்படின்றதுனால ஒரு ராஜ கிரகம் அப்படின்றதுனால அந்த ரஜோ குணம் அப்படின்றது சிம்மத்துக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்டவங்க இப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தை எப்பயுமே கைக்குள்ள வச்சிருக்கவங்க சிம்மம். அப்படிப்பட்டவங்க இப்ப வரக்கூடிய என் பிள்ளைங்களால வரக்கூடிய பிரச்சனையை என்னால டாலரேட் பண்ணவே முடியல,
டேக்கிள் பண்ணவே முடியல. நானும் என்னோட புத்திசாலித்தனத்தை கொடுத்து தலைக்கீழே கூட நின்று பார்த்துட்ட முடியல. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற சிம்மமும் உண்டு. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை, கீழே வேலை செய்கிறவனால பிரச்சனை, மத்தளத்துக்கு கூட 2 சைடு தான் அடி, எனக்கு 4 பக்கமும் அடி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் உண்டு. சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்களும் கீழே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சரியாக வர்றதில்ல, எங்களால் ப்ராஜெக்டை முடிக்க முடியதில்ல, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, அதுக்கும் மேலே கட்சி ஆளுங்கள்னால ப்ரெஷர்ஸ் இருக்குது, லோக்கல் அந்த ரவுடிஸ்னால பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. ஓகேங்களா? அதுக்கும் மேலே நான் போனால் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், சார் வணக்கம் சார், வணக்கம்க்கா, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற டிக்கெட்டில் இப்போ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது, சாக்கிட்டு பேசுது, எங்களை ரொம்ப ஏளனமாக பேசுது அப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. இதெல்லாம் கூட ஓகே. ஹெல்த்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிள். இப்போ சிம்மராசி லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்கிற அம்மா வந்து வீட்டை முழுகிட்டு போயிருப்பாங்க, காஞ்சிடுச்சுன்னு இவங்க எழுந்து நடந்து தொப்பால்னு வந்து ஸ்லிப் ஆகி காலை உடச்சிக்கிட்டவங்க எத்தனை பேர் உண்டு. சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆகும்போது எலும்பு டார்கெட் பண்ணுவான் மேடம். எலும்பு பிரச்சனை, அவன் முடவன் மேடம், அவன் தாங்கி நடப்பான். அந்த மாதிரி நம்மள சில நாட்களாவது தாங்கி நடக்கிற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவான். நிஜமாவா? கண்டிப்பா செய்வான். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப எப்படி நீங்க சந்தோஷமா ராசி சந்தோஷப்படக்கூடாதுன்னு வேற நீங்க சொன்னீங்களேன்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லைங்களா? அது ஏன் சொன்னேன் அப்படின்னா மேடம், 6ஆம் மாசம் குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப அஷ்டமத்து சனியா இருந்து உங்களை முழுசும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சனி பகவானை அலக்க தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டா எப்படி இருக்கும்? குரு பார்வை அந்த மாதிரி அலக்க தூக்கி ஓரமா உட்கார வச்சிருச்சு. அவர் வந்து எந்த விதத்திலயும் எல்லாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நீங்க போய் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அவரை தட்டி எழுப்பாம இருந்தா சரி. ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. அவர் 1 வருஷம் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போது நடக்கல மேடம். 2.5 வருஷமா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஓகேங்களா? இப்ப சிம்மத்துக்கு இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படிக்கிறது நிறைய எல்லா ராசிகளுக்குமே ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் பெருத்த சந்தோஷம். அதுக்கப்புறம் ராகு 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்துல ராகு. இப்ப நிறைய சிம்மராசி அன்பர்கள் மனைவி மூலியமா திடீர் தன பிராப்தி அப்படின்றத அனுபவிப்பாங்க. இப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே நிறைய பேர் சொல்றது உண்டு, அடப்போங்கம்மா நீங்க வேற, எங்க மனைவி ரொம்ப ஏழ்மையான வீட்டு பொண்ணு, எங்கேருந்து போய் அவ மூலியமா எனக்கு வருமானம் வரும் அப்படிம்பாங்க. மேடம், ஏழ்மையான வீட்டு பொண்ணாவே இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு வீடாவது இருக்கும்ல, அதை வியாபாரம் பண்ண ஒரு 10,000 20,000 வந்தாலும் மனைவி மூலியமா ஒரு பிராப்தி, தன பிராப்தி அப்படின்றது இருக்கு. இல்ல உங்க ஒய்ஃப் வந்து சம்பாதிச்சு கையில காசு வரலாம், இல்லை மேடம் என் ஒய்ஃப் படிக்கவே இல்லை, இதெல்லாம் பதில் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிரகாஷ் ராஜ் சார் ஒரு படத்தில் சொல்ல பற்றி இது வாயிலே பதில் வச்சுனாலே இது அப்படின்னு, அந்த மாதிரி ஜோதிட பார்க்க வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே பதில் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பதில் சொன்னாலும் நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம ரெடி ஆகிடணும். சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வேற, எங்கள் ஒய்ஃப் படிக்கவே இல்லை மேடம். சரி, படிக்கவே இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா 4 பேர் போகிறத பற்றி இவங்க கேட்பாங்க, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. வேலைக்கு போனாங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க. பொம்பளைங்க கேரக்டர் தெரியாதா மேடம்? 10 ரூபாய்னா கூட 10 ரூபாயும் சேர்த்து வச்சிருவாங்க இல்லைங்களா? அதுதானே பொம்பளைங்க. சேர்த்து உடனே பிள்ளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுப்பாங்க. நீ என்னத்தை இவ்வளவு நாள் உழைச்ச, நீ என்னத்தை சம்பாரிச்ச, நான் பார் போன உடனே சம்பாரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க பேச்சும் வந்து அதிகமாகும். எப்பன்னா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். 6ஆம் மாசத்துக்குள்ள அவங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் பயங்கரமா பேச ஆரம்பிப்பாங்க 12ஆம் மாசம் வரைக்கும். காரணம் என்ன? குருனோட பார்வை ராகு மேல இல்ல. அப்ப ராகு வந்து பாருங்க, அவரோட பிளஸோட கூட அவரோட ஆட்டமும் இருக்கும். அப்ப என்ன மைனஸ் என்ன? உனக்கு மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி இருந்தாலும் மனைவினோட அட்டகாசம் ஜாஸ்தி இருக்கும். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, 15 வருஷமா நீ வேலை செய்யற, நீ என்னத்த குழந்தைக்கு பைக் வாங்கி கொடுத்த, நான் பார் போய் 4 மாசத்துல பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்மளோட பிசினஸ் பார்ட்னரும் ஒரு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாரு. ஆனா பெரிய லெவல்ல பேசுவார், நீங்களே பெரிய ஆளுங்களா இருங்கம்மா, நாங்க சின்ன ஆளுங்களாவே இருக்கோம் அப்படின்னு விட்டு கொடுத்துடுறது நல்லது. அதே மாதிரி மனைவி வழி லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களை, நம்ம ஜென்ஸ்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்வாங்க மேடம், அவங்களுக்கு ஏதோ இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் வரும். ஆனால் பெண்களாக இருந்தால் இந்தந்த விதத்தில் ராகு வந்து ஒரு கேம் பிளே பண்ணுவா, அது பாசிட்டிவ் கேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேத்து 1ஆம் பாவம். பொதுவாக வந்து பாருங்க, சிம்ம ராசி ஒரு கூட்டத்தில் போகணும், கூட்டத்தில் நம்ம கெத்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டம் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு தனிமையெல்லாம் கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டம், இப்போ எனக்கு தனிமை இனிமையாக இருக்குது, எனக்கு கடவுளை கும்பிடணும்னு தோணுது, ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணணும்னு தோணுது, தியானம் பண்ணணும்னு தோணுது, வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் பாசிட்டிவ், பெருசாக நெகட்டிவ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. சிம்மம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீட்டுல சுப விரயம் அப்படின்றது இருக்கும். செலவுதான், அந்த செலவுனால எனக்கு ஒரு மரியாதை, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் பண்றது, குழந்தைங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றது, இப்படி ஏதோ ஒரு விஷயம். எதுவுமே இல்லையா, கடைசி 1 கிராம் வெள்ளியானா வாங்கி நீங்க வைப்பீங்க வீட்டுல, கோல்டானா வாங்கி வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வரைக்கும் நீங்க பாருங்க, எல்லாமே பாசிட்டிவா தானே இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால உனக்கு பிளானட்ஸ் உனக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல.
பிளானட்ஸ் நல்லா இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணும், ஓடி சாதிக்கணும் அப்படின்னா சிம்மம் பொதுவாக சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம். எப்பயுமே நான் வந்து 10 பேரில் நான் வந்து தனி ஒரு பர்சனாக தெரியணும், கெத்தாக தெரியணும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி வேணும், ஸ்டேட்டஸ் வேணும், கேலிபர் வேணும், இப்படிலாம் நினைக்கக்கூடியவங்க சிம்மம். அப்போ எல்லாமே நீ உனக்கு என்னென்னலாம் வேணுமோ நீ வந்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆக எந்த டவுட்டும் இல்லை. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது சிம்ம ராசி கேட்கும்போது. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படி அந்த கதை மாதிரி. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. சிம்மம் கேட்டது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஜூனுக்கு மேல இன்னும் செம்மையா இருக்க போறாங்க. கண்டிப்பா. ரொம்ப ஆணவமும் இருக்கும்ல. கண்டிப்பா. ஆனா இந்த ஜூனுக்கு மேலே ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது தெரியல. கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நல்லது. சிம்ம ராசி வந்து ஜூனுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஆணவம் எந்த இதுவும் நீங்க வச்சுக்காதீங்க. உங்க பக்கம்தான் ஜெயம் வரப்போகுது. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. ஜூனுக்கு மேல செம்ம. தேங்க்யூ. அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேரிலே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஜாலியாக இருங்க.